அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் ராவ் அவர்களுக்கும் குறிப்பாக இங்கே நான் வரத்துக்கு முன்னாடி உங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பள்ளியில் இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ஒழுக்கமான பசங்க, மரியாதையான பசங்க, ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பசங்க, எல்லாம் நல்ல டேலண்ட் உள்ள பசங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. உண்மையில் அது கேட்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது எனக்கு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் என்னை பற்றி ஒரு சிலதை நான் சொல்கிறேன். எனக்கு உங்களை மாதிரி ஒரு 12 பேர குழந்தைங்க இருக்கிறாங்க. எனக்கு அப்போனா வயசுனா இருக்கும், ஏறக்குறைய 60 கடந்துட்டேன். நான் 50 வருடங்களாக நாங்கள் இந்த பணிகளை செய்துன்னு இருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்த்து சென்னையில் வியாசர்பாடினா நிறைய அவங்க எல்லாம் உழைக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க, அடிதடி மற்ற எல்லாத்துக்குமே. கொஞ்சம் தண்ணி அங்கே உள்ள மக்கள் எல்லோருமே ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, மலம் அள்ளுறவங்க, பெருக்கிற வேலை பண்ணுறவங்க, சுகாதார பணியாளர், இவங்க தான் அங்கே ஏறக்குறைய ஒரு 80% பேர். எண்பது சதவீதமான மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. பொருளாதாரத்துலேயும் அவங்க உயர்ந்த நிலை கிடையாது. அவங்க எல்லாமே அரசு பள்ளியிலையும், மாநகராட்சி பள்ளி, ஆதி திராவிட நலப்பள்ளி, இந்த மாதிரி சூழலில் படிக்கிற குழந்தைங்க. அவங்க எல்லாம் தினசரி அன்றாடம் உழைச்சி வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள். அவங்களுக்கு தான் நாங்கள், அந்த குழந்தைங்களுக்கு தான் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 2010 ஸ்வீடன் போனாங்க. ஸ்வீடன் வேர்ல்டு யூத் கப் ஃபுட்பால். அப்போது அந்த ஸ்வீடன் அந்த கப்பில் ஏற்கனவே மரடோனா எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் ஏற்கனவே ஆடி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மெர்சி, அப்புறம் ரெனால்டோ, அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு. அவங்கெல்லாம் ஆடி இருக்கிற ஒரு டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியன் டீம் சார்பில் முழுக்க எங்கள் பசங்களே விளையாடினாங்க. அது எப்படி? பெங்களூரில் ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அது அண்டர் 15, 15 வயசுக்கு உட்பட்ட பசங்களுக்கான டோர்னமெண்ட்டு. அந்த டோர்னமெண்ட் எங்கள் பசங்க ஆடிட்டு செமிஃபைனலில் பெங்களூர் டீமுக்கிட்ட ஆடுறாங்க. அந்த பெங்களூர் டீமில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பையங்க ஆடின்னு இருந்தாங்க. இவங்க வெறும் கரெக்டான ஏஜில் போன பசங்க, 15 வயசு. அவங்கள வச்சு விளையாடும் போதோ ரொம்ப டஃப் ஆகிட்டு நல்லா விளையாடினாங்க. ட்ரா ஆச்சு. டை பிரேக்கரில் எங்கள் பசங்க தோற்றுட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்தியன் டீம் கோச் ஒருத்தர், ஃபாரின் கோச்சு அங்கே வந்திருந்தார் அந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. அவர் எங்களுக்கு பூனேயில் வாய்ப்பு கொடுத்தார் எங்கள் டீம் ஆடுறதுக்கு. அப்போ அந்த பூனேயில் ஆடி ஃபைனல் வரவங்க செமிஃபைனல்லேருந்து கொஞ்சம் பிளேயரு, ஃபைனல்லேருந்து ஒரு 10 பிளேயர் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே டாப் ஃபஸ்ட்டு டீம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், அப்புறம் ஒரிசா, சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, இந்த மாதிரி எல்லாமே, கல்கட்டா, இந்த டீமுங்கெல்லாம் எங்களோட ஆடினாங்க லீக்கில். மற்றபடி ஃபைனல் வந்துட்டோம் நாங்கள். ஃபைனல் வந்துட்ட பிறகு அப்போது எங்கள் பசங்களுக்கு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த செலக்டர் ஒரு ஃபாரின் கோச். அவர் என்ன சொன்னார், இந்த டீமுக்கே ஃபுல் டீம் இந்தியன் டீமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபுல் டீம் எங்கள் பசங்க ஸ்வீடன் போயிருந்தோம். என்னென்னா, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே முதல் முறையாக அந்த பசங்க
எல்லாம் ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய பசங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்களுடைய பசங்க, மாட்டு வண்டி ஓட்டுறவங்களுடைய பசங்க, வீடு பெருக்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்களுடைய பசங்க தான் முதலாக விமானத்தை பார்க்குறாங்க. ஃப்ளைட்டை ஃபஸ்ட் டைம் கிட்ட போய் பார்க்குறாங்க. இங்கேருந்து மும்பையிலேருந்து ஜெர்மனுக்கு 12 மணி நேரம் விமான பயணம். ஜெர்மனில் ஒரு 3 நாள் அங்கே தங்கி பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்வீடன் போனோம். ஸ்வீடன் போகிறப்போ அங்கேருந்து 3.5 மணி நேரம் பயணம், விமான பயணம். ஸ்வீடனில் நாங்கள் ஒரு 18 நாள் இருந்தோம். உண்மையில் ரொம்ப அருமையான நாடு அது. நம்மளை விட 100 வருஷம் அட்வான்ஸாக இருக்காங்க எல்லாத்துலேயும், படிப்பில், விளையாட்டில், ஒழுக்கத்தில், எல்லாத்துலேயுமே. சுகாதாரம் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ரோடு மற்றதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சூழலில் வச்சுன்னு இருக்காங்க. அப்போது எங்களுக்கு ஒரு நாள் பார்ட்டி கொடுத்தாங்க, லீடர்ஸ் பார்ட்டி. அந்த லீடர்ஸ் பார்ட்டினா என்னென்னா குடிக்கிறது, ஃபுல்லாக குடிச்சிட்டு டான்ஸ். அதுதான் எங்களுக்கு தெரியும். அது அந்த லீடர்ஸ் பார்ட்டினா குடிக்கிற பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. உடனே அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. இந்தியாவிலேருந்து வந்தவங்க நம்மளை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் சொன்னோம், எங்கள் நாட்டில் குடியால் தான் நிறைய பேர் குடி, போதை, இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் நிறைய பேர் வீணாக போயிடுறாங்க. அவங்க கௌரவம் மரியாதையெல்லாம் இழந்து நடு ரோட்லேயும் நல்ல வாழ்க்கை வாழாமல் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறாங்க. அதனால் நாங்கள் இந்த குடியை பயன்படுத்தலை. ஃப்ளைட்டில் போகும்போது கூட கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை கூட நாங்கள் தொடலை. ஏன்னா அதனுடைய விளைவு எங்களுக்கு தெரியும். நாங்கள் நான் முழுக்க முழுக்க எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம். விவசாயம் பண்ணுறவங்க எங்களுக்கு எல்லாமே கிராமத்தில் சொந்தமான இதுவெல்லாம் இருக்குது. அப்போ சென்னையில் நாங்கள் தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போது கல்யாணபுரம்னு ஒரு இடத்துல போய் நாங்கள் தங்கினோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரே சத்தம் இருக்கும். நைட்டெல்லாம் பயங்கரமான தொல்லை சத்தம். பார்த்தா எல்லாம் ட்ரக்ஸு, இந்த போதை குடிச்சிட்டு ஒரே சத்தம். காலையில் எழுந்துக்கும் போதே பார்த்தாலுமே ரத்த காயம் ரணகாயத்தோடு தான் எழுந்துக்கணும். அப்படியே ஒருத்தர் வெட்டுவாங்க, குத்துவாங்க, அடிச்சுக்குவாங்க, இந்த மாதிரியான சூழல். அப்போது நான் யோசித்தேன், ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க? அப்போ பார்த்தா அவங்க யாருமே படிக்காதவங்க, ஒருத்தரும் படித்தவங்க கிடையாதாங்க. படித்தவங்களே கிடையாது. அன்றாட உழைக்கக்கூடியவங்க, அந்த வருவாயில் வாழக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு படிப்பில்லை. சரி, அப்போ நாங்கள் யோசித்தோம், சரி அப்போது பெரியவங்களெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது, சின்னவங்களை, குழந்தைங்கள்லேருந்து சிறியவர்லேருந்து நம்ம மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா குடிப்பார், அந்த குழந்தைக்கும் வாங்கின்னு வரும்போதும் கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லை. அப்போ சொல்கிறேன் நான். அப்போது அந்த குழந்தைங்களுக்கும் படிக்கணுன்ற எண்ணமே இல்லை. அந்த சூழலில் சரி நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு அந்த அங்கே கரண்ட்டு கிடையாது, வேறு சுத்தமாக அந்த ஊர் எங்கேயுமே கரண்ட்டு கிடையாது. கரண்ட்டே இல்லாமல் தான் நாங்களும் வாழ்ந்தோம். கரண்ட்டே கிடையாது. தெரு விளக்கு மட்டும் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்டு அது மட்டும் இருக்கும். அந்த லைட்டு கீழே ஒரு சில குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்தோம். நாங்கள் முயற்சி எடுத்தோம். அப்போது ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, வரமாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தது. சரி, அப்போ நாங்கள் யோசித்தோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் உமாபதினு இருக்கிறார், அவரும் நானும் யோசித்தோம். சரி, இந்த குழந்தைங்க தினம் வரணும்னா என்ன பண்ணணும் அது. அப்போ விளையாட்டை கொடுக்கலாம். விளையாட்டு என்னும்போது இப்போ நாங்கள் நேஷ்னல் லெவலில் ஃபுட்பால் ஆடி இருக்கிறோம். எல்லா வகையிலுமே ஃபுட்பால் எங்களுக்கு நல்லா அத்துப்படி. நிறைய விளையாட்டு
டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வந்து ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் எடுத்திருக்கிறேன், ஹாக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருக்கிறேன். நிறைய நிறைய விளையாட்டுகளில் எனக்கு ஈடுபாடு இருக்குது. இருந்தாலும் கால்பந்து தான், இந்த ஃபுட்பால் தான் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது. இந்த பசங்களை வந்து மாற்றுறதுக்கு தான். ஏன்னா அதில் தான் வந்து அந்த ஸ்பைட்டிங் ஸ்பிரிட் சொல்லுவாங்களே, போராட்ட குணம், அந்த ஃபுட்பாலில் தான் வரும். எவ்வளோ இதுவாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து அதை சமாளிக்கணும், எதிர்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போது ஃபுட்பாலு நாங்கள் துவக்கணும். அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பசங்க வந்தாங்க. அப்புறம் அந்த ஃபுட்பால் விளையாடுற பசங்களை வந்து நீங்கள் படிக்க வரணும் போது வந்தாங்க. அப்போது அவங்கள பார்த்து நிறைய குழந்தைங்க வந்தாங்க. அப்போது அந்த குழந்தைங்க வந்து திசை மாறாமல் ரெகுலராகவே ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வந்தாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் போய் கூப்பிட்டோம், நீங்கள்லாம் வாங்கன்னு. அதன் பிறகு அவங்களே வர ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,00,000 குழந்தைகள் திசை மாறாமல், இந்த போதையில் பாதிக்காமல், குடியில் பாதிக்காமல், எல்லாமே இப்போ எங்கள் குழந்தைங்க எல்லாமே அரசு துறையில் இருக்கிற இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு, கஸ்டம்ஸு, எல்லா போலீஸும் 3 போலீஸ், தமிழ்நாடு போலீஸு, சென்னை போலீஸு, அப்புறம் ஆர்பிஎஃப், அதே மாதிரி மற்ற எல்லா ரிசர்வ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஎஃப், சதர்ன் ரயில்வே, எல்லாத்துலேயுமே எங்களுடைய குழந்தைகள் இப்போ எல்லாமே அதிகாரிகளாக பணி செய்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 3 விஷயந்தான். ஒன்று, அவங்க விளையாடினது, விளையாடுறத வச்சு படிக்க வச்சோம். படிக்கிறதுனால சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அதில் அவங்க வந்து ஒரு சின்ன பாக்கு கூட போட மாட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க வேசற்பாடினா ரொம்ப மோசமான ஊர், ரவுடிங்க இருக்கிற ஊர், கொலை பண்ணுவாங்க, கொள்ளடிப்பாங்க, எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு பாக்கு கூட போட மாட்டாங்க. ஒழுக்கத்தில் வந்து அவ்வளோ சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு காலத்தில், இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் 90% போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. 90% மோசம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து 80% உயர்வு, 20% தான் இன்னும் ஒரு சிலர் இந்த மாதிரியான செயல்களெல்லாம் செய்துன்னு இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் வந்து எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தது குழந்தைகள் வந்து எல்லாமே நல்ல திறமையானவங்க தான். இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லாத குழந்தைங்க இந்த 2 விஷயத்தை பயன்படுத்தினாங்க, விளையாட்டும் படிப்பும். படிப்போடு சேர்ந்து ஒழுக்கம், மரியாதை, கட்டுப்பாடு, கீழ்ப்படிதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னைக்காவது நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம், எல்லோருமே யார் வந்தாலும் 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லி தான் வரவேற்பாங்க. அதே மாதிரி போகிறப்பவும் நன்றின்ற வார்த்தை சொல்லி, இந்த கையை கூப்பி நன்றி சொல்லி தான் அனுப்புவாங்க. ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை தருவாங்க. குறிப்பாக ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதை தருவாங்க. ஏன்னா நமக்கு முதன்மையானவங்க அம்மா அப்பா, கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க ஆசிரியர் தான். நம்ம ஆசிரியரை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ, மரியாதை கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து உண்மையிலே உயர்வான இடத்துக்கு வரும். நம்முடைய சிந்தனை எவ்வளோ பாசிட்டிவாக நல்லதாக நினைக்கிறோமோ அவ்வளோ நல்லதாகவே நடக்கும். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, தீங்கு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் நண்பர்களாக பார்க்கணும். நம்ம அப்படி பார்த்தோம்னா உண்மையிலே நமக்கு பாதிப்பே வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, என் வயசில் நிறைய பேர் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க.
நான் எப்போ போய் படுத்தாலும் படுத்த 2-3 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலையில் முன்னெல்லாம் 4 மணிக்கு எழுந்துக்குவோம், ஏன்னா பயிற்சிக்கெல்லாம் போகணும். அதுக்காக இப்போ எங்ககிட்ட இருக்கிறவங்களே பயிற்சி எடுத்து 10 பேர் 10 பயிற்சியாளர்கள் வந்து அந்த கோச்சஸ் ட்ரைனிங் முடித்து இப்போ அவங்களே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அண்டர் 10, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 18, அப்புறம் 23 இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பயிற்சியாளரை கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 தரணும் மாதம். எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ வெளியிலேருந்து கூப்பிட்டா எவ்வளோ கொடுக்கணும் காசு? 40,000, 40,000 கொடுக்கணும். ஆனால் இப்போ எங்ககிட்டே இருந்து உருவாகி எங்களுக்கே கோச் பண்ணுறதுனால அவங்க வந்து இலவசமாக பண்ணுறாங்க. மற்ற இடத்துல அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸு கோட்டாவில் வேலை கிடைக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ISL யார் யார் பார்க்குறது? ஃபுட்பால் யாருக்காவது பார்க்குற வாய்ப்பு இருக்குதா? அதில் ஒரு அண்ணன் வந்து ஆடுறார். இந்தியன் டீம் இப்போ 2 மேட்ச்சை வின் பண்ணாங்க. ஃபாரின் டோர்னமெண்ட் ஆடி 2 மேட்ச்சு நம்ம இந்தியா வின் பண்ணாங்க. அதில் வந்து எங்ககிட்ட இருந்து போன ஒரு அண்ணன், அவர் தான் ஸ்கோர் பண்ணி இந்தியாவை வின் பண்ண வச்சார். இப்போ சமீபத்தில் லாஸ்ட் இயர் நடந்த டோர்னமெண்ட்டில். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வேண்டுகோளாகவே சொல்கிறேன், நீங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப அழகான குழந்தைங்களாக இருக்கிறீங்க, அன்பான குழந்தைங்களாக இருக்கிறீங்க, நல்ல குழந்தைங்களாக இருக்கிறீங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் இது பண்ணுங்கள். முக்கியமாக எப்பயுமே நமக்கு முதல் கடவுள் அம்மா அப்பா, அடுத்தபடியாக ஆசிரியர்கள். இப்போ மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எத்தனாவது வருது? 4வது வருது. இந்த 3 விஷயத்தை நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சோமா கடவுள் எப்பயுமே நம்ம கூடவே இருப்பார். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்ம கூடவே பயணம் பண்ணுவார். முக்கியமானது இதுதான், இந்த 3. அதில் குறிப்பாக நம்ம பெற்றோர் வந்து நம்ம எல்லாத்தையும் தியாகம் செய்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கூடவே நம்முடைய வளர்ச்சிக்காக வாழறவங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமை, அவங்க குழந்தைங்க. ஆனால் ஆசிரியருக்கு நீங்கள் யாரோ, உங்களை வந்து நீங்கள் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு இப்போ சில குழந்தைகள் தொல்லை கொடுத்தாலும் வேறு மாதிரியெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்று நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்ல நிலைக்கு உருவாக்கணும். ஏன்னா படிப்பு தான் ஒரு பவர். படிப்பு தான் எல்லாருக்குமே அதிகாரத்தை கொடுக்கும். வேறு எதையுமே அதிகாரத்தை நம்ம பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. படித்தாதான் நம்ம உயர் பதவிக்கு வர முடியும். உயர் பதவிக்கு வந்தால் தான் நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய சிந்தனைகள் என்ன, நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் தான் செய்ய முடியும். அப்போ அதிகாரத்துக்கு வரணும்னா அதுக்கு முக்கியமானது படிப்பு. படிப்போட நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து வேறு யார், நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஏதாவது ஒரு தீங்கான ஒரு இது சும்மா அப்படியே கிக்கு ஏறுற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னெல்லாம் நம்மளை சொல்லி திசை மாற்றியெல்லாம் தருவாங்க. அது அந்த நேரத்துக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையே காலி ஆகிடும், மரியாதை எல்லாம் போயிடும், கௌரவம் இருக்காது, மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இழந்துருவோம் போதை பழக்கத்தினால. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்து அந்த மாதிரியான சூழலில் இருந்த குழந்தைங்களெல்லாம் நாங்கள் ஃபுட்பாலில் சேர்த்து மாற்றி இன்றைக்கி நிறைய பேர் காவல்துறையிலே இருக்கிறாங்க, காவல்துறையிலே இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க, இப்போ அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் ஏன்னா நீங்கள்லாம் வந்து புத்திசாலி குழந்தைங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லணுன்றதை விட சும்மா நான் வந்து நினைவு தான் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கெல்லாம் நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகள். இதை வந்து நாங்கள் சொல்லணுன்றது இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் ஆசைகள் வந்து நம்மளை வந்து ரொம்ப காட்டுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில்.
இது நல்லா இருக்கும், மிதக்கிற மாதிரி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், தேவையில்லை, எனக்கு வேணாம். அது கொஞ்ச நேரம்தான், ஒரு சுகமும் கிடையாது அதில். ஏன்னா நாங்கள் அந்த பகுதியிலே, இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தா மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கள்ள சாராயம் விற்பாங்க. அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக அரசாங்கத்துக்கு தெரியாமல் சாராயம் விற்பாங்க. அப்புறம் நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சாராய கடையெல்லாம் எடுக்கிற மாதிரி நாங்கள் வழி செய்துட்டோம். ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் படிக்க வச்சதுனால, அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுனால நிறைய பேர் அரசாங்க வேலை கிடைச்சது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைச்சதுனால அவங்களே அவங்கள மாற்றிக்கினாங்க. அவங்க பெற்றோரே இந்த மாவா விற்றது, போதைப்பொருள் விற்றது, சாராயம் விற்றதுலேருந்தெல்லாம் அவங்களே மாற்றிக்கினாங்க. ஏன்னா நம்முடைய குழந்தை ஒரு கௌரவமான நிலைக்கு வந்திருக்குது, அரசு வேலைக்கு போயிருக்குது, தனியார் நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கிறான் என் பையன், என் பொண்ணு அப்படின்னு அவங்களே என்ன பண்ணாங்க, அதெல்லாம் அந்த தொழிலெல்லாம் விட்டு ஒழிச்சாங்க. அதனால் நான் உங்களுக்கு திரும்பி மறுபடியும் நினைவு கூறுறது என்னன்னா, யாராவது எந்த வகையிலையும் உங்களை வலியுறுத்தியோ கட்டாயம் பண்ணியோ இது பண்ணால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அவங்களுடைய நட்பு தேவையே இல்லை. அந்த மாதிரியான நண்பர்னால் நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நண்பர்கள். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நண்பர்கள். ஒருத்தர் தெரியாமல் ஏதோ தவறு செய்தாலோ ஏதோ ஒரு செயல் செய்தாலோ அதை கண்டிக்கிறவங்க தான் நல்ல நண்பன், நல்ல தோழி. அதை கண்டிக்கலை, அதை கவனிக்கலை, நீ எப்படியாவது போ, என் கூட ஃப்ரெண்டாரு, எனக்கு காசு கொடுத்தா போதும், உன் கூட ஜாலியாக எங்கன்னா கூட்டின்னு போ, எனக்கு எல்லாம் நல்ல காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்கிக்கொடு, உணவெல்லாம் வாங்கிக்கொடு அப்படின்றவங்க நல்ல நண்பர்களே இல்லை. அவங்கள நீங்கள் தவிர்க்கலாம், அவங்கள வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க, பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. பெரியவங்க யாராக இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. முக்கியமாக நல்லதே யோசிங்க. நல்லதே யோசித்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இப்போ ஒரு சில நண்பர்கள் தோழிகளுக்கு படிப்பு வரல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கவே கூடாது. என்னால் படிக்க முடியும், நீங்கள் உண்மையிலே அப்படி சொல்லி பாருங்கள், என்னால் படிக்க முடியும், முயற்சி எடுங்க, படித்து பாருங்கள். ஒரு மாதத்தில் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவிகளாக வந்துடுவீங்க. அதே மாதிரி உனக்கு நினைவு இல்லையா, எனக்கு நல்லா நினைவு வரணும், படிக்கிறது என் மனசில் நிற்கணும் அப்படி நீங்கள் மனசுக்குள்ளவே பாசிட்டிவாகவே சொல்லிக்கணும். நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை நீங்கள் சொல்லிக்கினே இருக்கும்போதோ அது இயல்பாகவே நமக்கு வந்துடும், சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் அது வேணால் முயற்சி எடுத்து பாருங்கள். இப்போ என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதை தொடர்ந்து செய்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். எனவே தயவுசெய்து குழந்தைகள், நீங்கள் அறிவு சார்ந்த குழந்தைகள், உங்களெல்லாம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் எதிர்காலத்தில் பெரிய லெவலில் வருவீங்கன்றதை நான் உண்மையிலே இந்த நேரத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறது என்னன்னா, இந்த நம்மளை பாதிக்கிற, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற, நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கிற போதை சம்பந்தமான எதையுமே யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க, தொடாதீங்க, அந்த பக்கத்துலேயே நாடாதீங்க. நான் இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது. உங்களுக்கும் தேர்வெல்லாம் இருக்குது, இப்போ தான் தேர்வு எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப நேரம் இந்த மாதிரி கீழே உட்கார வச்சு பேசுகிறதும் கஷ்டம்தான். கேட்குறத உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நான் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு உண்மையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் பள்ளியுடைய பெரியவர்களுக்கு, தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்களுக்கும், நமது ராவு சார்,
அவங்களுடைய குழுவினருக்கும் எங்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.